புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மீண்டும் வெடிக்கும் கரூர் மரணங்கள். சாரி அப்படி சொல்லக்கூடாது. பாவம், கண்ணீர், சாபம், யார சும்மா விடுங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 அன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிய கரூர் மரணங்கள். டிவிகே கட்சி நடத்திய கரூர் வேலுச்சாமிபுரம் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் பறிபோனது. ஏராளமானோர் படுகாயமடைந்தார்கள். கரூர் சம்பவத்தை குறித்து நம்ம இதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்கச்சக்கமான காணொலிகள் ஆதாரபூர்வமாக அங்கு என்ன நடந்தது, எதனால் அந்த நெரிசல் ஏற்பட தொடங்கியது என்பதை அங்குள்ள மக்கள் நேரில் பார்த்தவர்களை ஆதாரபூர்வமாக சாட்சியங்களோடு பதிவு பண்ணியிருந்தோம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, ஏன் நடந்தது, இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன என்கின்ற உண்மையை விசாரிப்பதற்கு விசாரணை குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு அமைத்த விசாரணை குழுக்கள் எங்களுக்கு எதுலையுமே நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு டெல்லியில் இருந்து தான் வந்து விசாரணை பண்ணணும்ட்டு இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாறிச்சு. அதாவது எந்த டிவிகே கட்சி தலைவர், இன்றைக்கு சிஎம், அன்றைக்கு அவர் தலைவராகத்தான் இருந்தார், எந்த டிவிகே கட்சி தலைவர் சிபிஐ பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக இருக்கிறதுன்னு சொன்னாரோ, அதுக்கு பின்னாடி ஏன் நீங்கள் ஒழிஞ்சுக்கிறீங்கன்ட்டு அன்றைய முதல்வரை பார்த்து கேட்டாரோ, அவரே தான் பாருங்கள் அன்றைக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் மீது நம்பிக்கையே கிடையாது, டெல்லியிலிருந்து வரணும், முக்கியமாக சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. இன்றைக்கும் இந்த கரூர் சம்பவ வழக்கு விசாரணை சிபிஐ வளைத்துக்குள் தான் இருக்கு. கரூர்ல கூடிய கூட்டம் யாரை பார்க்கறதுக்காக வந்தாங்க? விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வந்தாங்க. அப்படி யாரை பார்க்கறதுக்காக வந்து அத்தனை உயிர்கள் பறி போனதோ அதற்கு காரணமான அந்த கூட்டத்தோட தலைவர் ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கலன்ட்டு கேள்வி வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு என்ன சொன்னாங்க? ஏங்க, இந்த வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கு, முக்கியமாக பாருங்க, இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இப்போ விசாரணை வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கும்போது எப்படி எங்கள் தலைவர் கரூருக்கு போவார்? ஒருவேளை போயிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க? சாட்சியத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி பெற்று தான் நாங்கள் கரூருக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி வாங்கி தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை எல்லாரையும் மகாபலிபுரம் ரெசார்ட்டுக்கு வர வச்சு மீட் பண்ணி சாட்சி கலைப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு பதில் கிடையாது. எதை கேட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. இன்றைக்கும் அதே நிலை தானே, சிபிஐ கிட்ட தான் இந்த வழக்கு இருக்குது, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் காவல்துறையினரை வைத்து 41 பேரை கொன்று குவித்தார் ஸ்டாலின். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். இந்த போலீஸை வச்சு கொண்டு குவிச்சது இதெல்லாம் கூட ஒரு ஓரமாகட்டான். எங்கள் மக்கள் இன்னைக்கு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா, அவர் தான் பாருங்க, அவரோட அட்வொகேட் தான். நாங்கள் சொல்லுங்க, அட்வொகேட் தான் சொன்னாரு. அவருடைய அட்வொகேட் தான். கரூர்ல இறந்து போன உடல்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. எங்கெங்கேயோ இறந்து போன உடல்களை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் போட்டுட்டு எங்க கணக்கில் எங்க தலையில கட்ட பார்க்கறீங்களான்ட்டு இவருடைய அட்வொகேட் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு ஃபயர் விட்டு சுத்துற அந்த கூட்டம் முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த உறவினர்கள் வந்து அவங்க அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையிலே கொடுத்துட்டீங்களே. அப்போ எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதில் ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கும் அந்த பாடிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கு எங்கள் மக்கள்ன்றாங்க. அமைச்சருங்க, அவர் இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கிறாரு. இதற்கு முன்பாக டிவிகே கட்சிக்குள்ள ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கு அவர் அமைச்சர் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறாரு. காவல்துறையினரை வைத்து கொன்று குவித்தது திமுக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது, சரி, இன்றைக்கு தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க இல்லைங்களா, ஒரு குழு ஒன்று நியமிச்சு கண்டுபிடிங்க. சிபிஐ ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஓரமாக கண்டுபிடிச்சி போட்டோம் சார். உண்மையில் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை விசாரிப்பதற்கு அன்றைக்கு உங்ககிட்ட அதிகாரம் கிடையாது. போகிற போக்கில் மேடையில் அரசியல் ரீதியாக வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போயிருந்தீங்க. இன்றைக்கு உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஒட்டுமொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்குது.
ஒரு குழு ஒன்று பெரிய அளவில் அமைச்சு கரூர் சம்பவ பின்னணியில் என்ன நடந்தது, யார் இதற்கு பின்னணியில் சதி வேலை பார்த்தாங்கன்ட்டு விசாரணை பண்ண வேண்டியதுன்னு. அதை விட்டு இன்றளவும் அமைச்சர் பதவியில் இருக்கும்போது கூட அரசியல் ரீதியான கருத்துக்களை எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அரைவேக்காட்டுத்தனமாக மேடையில் பேசுறது நியாயமான்ட்டு எதிர்கட்சிகள் கேட்பாங்களே. இப்போ எவ்வளவு பெரிய அலிகேஷன் போலீஸ் மேலே அந்த மேடையில் வைக்கிறாரு. 41 பேரை காவல்துறையினரை வைத்து திமுக கொன்று குவித்ததுன்ட்டு, சரி காவல்துறையினரை வைத்து கொன்று குவித்ததுன்னு சொல்லும்போது அந்த கரூர் கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு உங்கள் கட்சி தலைவர் யாருக்கு நன்றி சொன்னார்? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அதாவது எந்த போலீஸை வச்சு 41 பேரை கொன்று குவித்ததாக அந்த மேடையில் குற்றம் சாட்டுகிறாரோ அந்த போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு தான் பேச்சையே தொடங்குறாரு. ரெண்டாவது, இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை மடைமாற்றம் செய்வதற்காக திமுக அரசு போலீஸை வச்சு பிரஸ் மீட் கொடுத்து டேவிட் ஆசீர்வாதம் சார் என்ன சொன்னார்? இந்த வண்டியை உள்ள யார் எடுத்துன்னு வந்தது நாங்கள் சொல்ல கேட்காம கூட. இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல அந்த கிரௌட் வந்து they became restless, anxiety. கரூர் சம்பவத்தை குறித்து ஏராளமான எக்கச்சக்கமான புரளிகள் வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. அதை தடுப்பதற்கு முதலில் முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு? கரூரில் நடந்தது பெரும் துயரம், குடம் துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கிறோம்னு கேட்டுக்கிறேன். அந்த இடத்தில் என்ன நடந்தது என்கின்ற உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக காவல்துறை தரப்பில் இருந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் தான் அந்த பிரஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அவர் தான் அங்கே என்ன நடந்தது என்கின்ற விளக்கத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த விளக்கம் கொடுத்ததே தவறு. மடைமாற்றம் செய்வதற்காக போலீஸை வச்சே அரசாங்கம் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பிரேயராக சொன்னாங்க. இது போலீஸ் பிரஸ் மீட் கொடுத்ததே தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்தோட பின்னணியில் போலீஸ் தான் இருக்கிறாங்க. போலீஸை கையில் வச்சு தான் திமுக 41 பேரை கொன்று குவித்தார்கள் இன்னைக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து சொல்வதும் சரி. இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டுகளை போலீஸ் மேல் தான் வச்சாங்க. அப்படி யார் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுப்பதன் காரணம் என்னங்க? அவங்கள கையில் வச்சு தான் 41 பேரை கொன்னாங்கன்னு சொல்லும்போது எதுக்காக அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது? சரி அதையும் விடுங்க. போலீஸ் துணையோடு தான் 41 பேரை கொன்று குவித்தார்கள்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? இப்போவும் சொல்கிறோம், போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு கட்சியில் நீங்கள் போஸ்டிங்கில் கிடையாது, அமைச்சர் பதவியில் இருக்கிறீங்க. அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருக்குங்களா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இவங்க பேசுறதுக்கெல்லாம் ஆதாரம் இவங்க கையில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் பாருங்கள் பொது வழியில் ஏராளமான ஆதாரங்கள் கொட்டி இருக்குது. வீடியோ ஆதாரங்கள், வீடியோ ப்ரூஃப் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த இடத்தில் உண்மையிலேயே காவல்துறை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்த 41 எண்ணிக்கை என்பது டபுள் மடங்காக உயர்ந்திருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களில் இருந்து, ராஜ்மோகனில் இருந்து, புஷி ஆனந்த் அவர்களில் இருந்து, ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே, ஜெகதீஷ், டாக்டர்ஸு எல்லாம் அந்த வேனுக்கு மேலேயும் வேனுக்குள்ளவும் காருக்குள்ளவும் சேஃபாக ஏசி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பேச தொடங்கி 10 ரூபாய் பாட்டு, ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் போட்டிருந்த அந்த நேரத்தில் கீழே எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடக்குது. மூச்சு திணறுது, தண்ணி இல்லை, தண்ணி ஏற்பாடு பண்ணல, கீழே போலீஸ் தான் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபயர் சர்வீஸு, பெண் காவலர்கள், இவங்க சொன்ன அந்த போலீஸ் அவங்கெல்லாம் தான் பாருங்கள் கீழே உசுருக்கு போராடி நிற்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. துடித்து கொண்டிருப்பவர்களை கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் இருந்து மீட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்த்தாங்க. நமக்கு என்ன வந்ததுன்ட்டு இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்த கட்சி தலைவர் உட்பட எல்லாருமே நமக்கு என்ன வந்ததுன்ட்டு நமக்கு கொடுத்த டார்கெட்டை முடிச்சா போதோன்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்கள் எல்லாரும் வேனுக்கு மேலே நல்லா நீட்டாக பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனால் கீழே துடித்து கொண்டிருந்தவர்களை காப்பாற்றியது
போலீஸுங்க, ஃபுட்டேஜ் இருக்குங்க, ஆதாரம் இருக்குங்க. மேடையில் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போகிற மாதிரிலாம் நம்ம அடிச்சு விட்டு போகிற பழக்கம் கிடையாதுங்க. ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம். ஆதாரம் இருக்குது. போலீஸை வச்சு தான் 41 பேரை கொன்று குவித்தார்கள்னு எப்படிங்க இந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் பேச முடியுது? சரி, இப்போ உங்கள் கையில் தான் HD 4K ஃபெசிலிட்டிஸ் கேமராலாம் இருந்தது இல்லைங்களா? அந்த வேனை சுற்றி நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க. உங்கள் லைவ் தான், நீங்கள் தான், டிவிகே கட்சி தான் லைவே கொடுக்குறாங்க. மேஜர் லைவ் பாயிண்ட் உங்ககிட்ட தான் இருந்தது. அந்த லைவ் எங்களுக்கு கவரேஜ் ஆகாதுன்னு தான் வர வழியிலேயே இல்லைங்க, உள்ள கூட்டம் அதிகமாகிடுச்சு, போக முடியாதுங்க, போனால் ஒரு வேளை பாருங்கள் நீங்கள் க்ரௌடு பஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ இங்கேயே வேனெல்லாம் நிறுத்தி பேசிருங்கன்ட்டு அந்த ஃபுட்டேஜில் நல்லாவே தெரியுது. நிறைய முறை நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம். வந்து கொண்டிருந்த வாகனங்கள் அனைத்தையும் விஜய் அவர்கள் வாகனம் உட்பட எல்லா வாகனத்தையும் நிறுத்தி போலீஸ் வார்ன் பண்ணுறது நல்லா தெரியுது. அதையும் மீறி நாங்கள் அந்த இடத்துல தாங்க போய் நிற்கணும், எங்களுக்கு அங்கே தாங்க லைவ் கவரேஜ் கிடைக்கும், நாங்கள் அங்கே தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோன்ட்டு காவல்துறை அதிகாரிகள் சொன்னதை மீறி வாகனங்கள் அனைத்தையும் உள்ளே கொண்டு வந்தது யாருங்க? நாங்கள் கிடையாதுங்க, போலீஸ் தாங்க. அவங்க சொன்ன இடத்துல தான் நாங்கள் வண்டியை நிறுத்தணுன்ட்டு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் சொல்லணுங்க? இப்போ பாருங்கள், வாகனம் அங்கே தான் நிற்குது. அந்த பிரச்சார வாகனத்தை சுற்றி எக்கச்சக்கமான கேமராக்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஹெச்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அது போதாதுன்ட்டு சினிமாவுக்கு ஷூட் பண்ணுற கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிரச்சார காட்சிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதாரத்தை எடுத்து போட்டுருங்க வெளியே. இல்லைங்க, நாங்கள் வந்தோங்க, நாங்கள் இங்கேயே நின்று பேசுகிறோன்னு சொன்னோம். இல்லை போலீஸ் தான் நாங்கள் எடுத்துன்னு போய் அங்கே நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். என்ன ஆடியோ வீடியோவோடு பார்த்துக்கங்கன்ட்டு அந்த பிரச்சார வாகனத்தில் பதிவான காட்சிகள் எடுத்து போட்டிருக்க வேண்டியதுன்னு. அன்றைக்கும் அந்த கேள்வி தான் நாங்கள் கேட்டோம், இன்றைக்கும் இதே கேள்வி தான். கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு ஏன்பா அலையிறீங்கன்ட்டு ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்ககிட்டவே ஆதாரம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஊரெல்லாம் தேடி ஓடுறீங்க ஆதாரத்தை? சிபிஐ விசாரணை பண்ணி முடிவை சொல்கிற வரைக்கும் ஏன் சார் வெயிட் பண்ணுறீங்க? கண்ணுக்கு முன்னாடி உங்கள் கையில் டிவிஆர் இருக்குது இல்லைங்களா? அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிற ஸ்டோரேஜ் எல்லாம் பாருங்கள், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரில் தானே ஸ்டோர் ஆகும். அதை எடுத்து போட்டுருங்க பொது வழியில். நாங்கள் உத்தமர்கள்ப்பா, பாருங்கப்பா, நாங்கள் பாட்டுக்கு இங்கே தான் நிற்கிறோன்னு சொன்னோம். போலீஸ் தான் எங்களை வலுக்கட்டாயமாக சதி வேலை பண்ணி 41 பேரை கொல்றதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு கொடுக்க வேண்டியது ஆதாரங்களை. சரி, அன்றைக்கி தான் கொடுக்கல, இன்றைக்கி தான் இவங்க கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? யாராவது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கேட்டு வாங்குங்க, அண்ணா அந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்க வேண்டியதுங்க. கேப்பையிலேருந்து நெய் வடிதுன்னு சொன்னால் மறுபடியும் சொல்கிறோம், அந்த உதாரணம் வேண்டாம், விட்டுருங்க. போலீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே இந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு. இப்போ அந்த வேனில் கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் பேசின்னு இருக்காரு. அவர் பேச தொடங்கிய 2 நிமிஷத்துக்குள்ளவே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. தண்ணி இல்லைன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க, மூச்சு திணறுதுன்னு இன்னொரு பக்கம் கத்துறாங்க, முடியலன்னு கதறாங்க. சரி, என்னதான்ப்பா நடக்குதுன்ட்டு அந்த வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கூட்டத்தை கலைச்சிட்டு அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு கட்சி தலைவரும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உட்பட எல்லாரும் கீழே இறங்கி வந்திருக்கலாமே, ஏன் பண்ணலைங்க? ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட பாருங்க, குழந்தையான்னு செய்கை காட்டுறாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கு பிறகு குழந்தை ஒன்று காணாமல் போச்சாங்க. ஏதோ கூட்டத்தில் பாருங்கள், செருப்பு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்கிற மாதிரி குழந்தை காணாமல் போச்சான், கண்டுபிடிக்க சொல்லி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கன்ட்டு இவர் தான் சொல்கிறாரு விஜய் அவர்கள்கிட்ட. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா இதையெல்லாம் யார் பண்ண சொன்னாங்க? திமுக தான் பண்ண சொன்னாங்களா? என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் வேனுக்கு மேலே ஏறி நின்று பேசுங்கப்பா, பாடுங்கப்பா, ஆடுங்கப்பா, நாங்கள் பார்த்துக்கணுன்னு திமுக தான் பண்ண சொன்னாங்களா? பிரச்சனை நடக்கும்போது யாராவது கிட்டத்தட்ட 20 நிமிடம் 19 நிமிடத்திற்கு மேலாக அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்களா? தண்ணி பாட்டில் தூக்கி போட்டுட்டு என்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு கீழே இறங்கி வந்து பார்த்து கூட்டத்தை கலைக்காமல் பாதிக்கப்பட்டவர்களை அந்த வேன்லேயே கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு பதிலாக ஒரு 4 தண்ணி பாட்டில் வீசி எரிஞ்சிட்டு பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பாடலாமா, 10 ரூபா பாட்டு பாடலாமான்ட்டு கேட்க சொன்னது யாருங்க? திமுகவா? போலீஸை கையில் வச்சு 41 பேரை கொன்று குவித்தார்கள்னு சொல்கிறாங்களே, யாராவது பண்ண முடியுமா? எந்த நாட்டிலையாவது அடுக்குமா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸே பாருங்க, அதுவும் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக அவங்க தான் நிற்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் காவல்துறை தான் பதில் சொல்லணும், காவல்துறை தான் ஃபேஸ் பண்ணணும். அதையும் தாண்டி அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திமுக. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க தானே பதில் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அன்றைய ஆட்சியாளர்கள் பழியை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், வரக்கூடிய விளைவை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி யாராவது பண்ணுவாங்களா?
முக்கியமாக பாருங்க, போலீஸ் பண்ணுவாங்களா? ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் தாங்க மாட்டுவோம், அப்படிலாம் பண்ண முடியாதுங்கன்ட்டு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? எந்த போலீஸாவது ஈவு இறக்கம் இல்லாமல் குழந்தைகள் உட்பட 2.5 வயசு குழந்தைகள் உட்பட கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்லாம் மனசாட்சி இல்லாமல் கொன்று குவிப்பாங்களா? சினிமாவா இது? சினிமாவில் கூட இதை போன்ற ஈவு இறக்கம் இல்லாத காட்சியெல்லாம் காட்டினதில்லை போகுதுங்க. கற்பனைக்கும் எட்டாத விஷயத்தை அசால்ட்டாக போகிற போக்கில் மேடையில் அடிச்சு விட்டு போகிறாரு. காவல்துறை அதிகாரிகளை வச்சு போலீஸ் துணையோடு 41 பேரை கொன்று குவித்தார்கள். அதனால தான் பாருங்க, அந்த பாவத்துக்காகத்தான் நீங்கள் குளத்தூரில் தோற்று போயிட்டீங்க. அந்த மக்களோட கண்ணீர் சாபம் உங்களை சும்மா விடாதுன்ட்டு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் சொல்றீங்களேங்க அடுத்தவங்களை பார்த்து. அந்த கண்ணீர் தான் குளத்தூரில் தோற்று போயிட்டீங்கன்ட்டு. இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக கடைசியில அந்த கரூரோடைய கண்ணீரோடைய பாவத்துக்கு குளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனதற்கு காரணம் கரூர் பாவம், மக்கள் சாபம், கண்ணீர் தான் காரணம்னு சொன்னா அப்ப கரூர்ல நீங்க ஜெயிச்சிருக்கணுமே. ஏன் டிவி வச்சு ஜெயிக்கலுங்க? என்ன பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு காரணம் கண்ணீர் தான் சொன்னா நீங்க ஜெயிச்சிருக்கணுமே. நீங்க உத்தமர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆத்மாக்கள், இறந்து போன அந்த 41 ஆத்மாக்கள் உங்களை வாழ வச்சிருக்கணுமே, அந்த தொகுதியில் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கணுமே. ஏன் பண்ணலைங்க? இருக்கிற அனைத்து தொகுதிகளை காட்டிலும் கரூர் தொகுதியை தான் இவங்க பெரிய அளவில் நினச்சிருந்தாங்க, ஒரு ப்ரெஸ்டீஜாக நினச்சாங்க. அந்த தொகுதியில் தான் நம்ம போய் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பாருங்க எக்கச்சக்கமான கூட்டத்தை ரொப்பனாங்க கொண்டு வந்து, சாதாரணமாக இல்லைங்க, 30க்கும் மேற்பட்ட காலேஜில் போயிட்டு கேன்வஸ் பண்ணி கூட்டத்தை ரொப்பனாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எங்கள் தலைவர் நடத்தின கூட்டத்தில் எல்லாத்த விட இந்த கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். கூட்டத்தில் மிரண்டுன்னு வருவார். இதற்கு முன்பாக திமுக அதிமுக 2 பேரும் இந்த கரூரில் போட்ட கூட்டத்தை தாண்டி எங்கள் தலைவருக்கு பெரிய கூட்டம் இருப்பதை போல நாங்கள் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோன்னு செட்டப் பண்ணதை அவங்க கட்சி உள்ள இருக்கிறவங்களே போட்டு கொடுத்தாங்க. இது கரூர் மேற்கு மாவட்டம் செயலாளர் மதியன் தலைமையில் எல்லாம் ஒருங்கிணைச்சு தன் தலைமையில் எல்லாமே நடந்துருக்கு. சிறப்பாக வரவேற்கணும் எல்லாம் பிளான் பண்ணிவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும். பிளான் பண்ணி சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும். அதோட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும் எல்லாம் பிளான் பண்ணிவோம். அதுக்கு தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மெதந்தா வருவார். பஸ்ல வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தில் மெதந்தா வருவார். அந்த அளவுக்கு எல்லா கிரௌட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த கண்டுகளால எப்படி இருந்துச்சு கிரௌட், அதோட அதிகமாக தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டத்தை இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி காட்டின அந்த மாதிரி ஒரு தொகுதியில் நீங்க ஏன் ஜெயிக்கல? ஜெயிக்காம ஏன் போயிட்டீங்க? குளத்தூர்ல அடிச்சது பாவம் கண்ணீர்னு சொன்னா அப்போ உங்களை எந்த சாபம் அடிச்சதுன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா சார்? அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு தான் உண்மையை சொல்லிக்காங்க. நம்ம சொல்லலாமா? வீடியோ ஆதாரங்களோட எடுத்து போடலாமா? அதாவது பாருங்க, போலீஸ் வார்ன் பண்ணிட்டாங்க, உள்ள வராதிங்க, பிரச்சனை வரும். க்ரௌடு ஏற்கனவே அங்கேயே நிறைய இருக்கு. நீங்க வேற ஏராளமான கூட்டத்தை கூட்டிட்டு வரீங்க. ஸ்டாண்டிங் க்ரௌடும் மூவிங் க்ரௌடும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த இடத்துல கண்டிப்பாக க்ரௌடு பஸ்ட் நடக்கும். பிரச்சனை வரும்ன்ட்டு அந்த இடத்துலையே நில்லுங்கன்னு சொல்லி கூட பாருங்க, நிற்க மாட்டோம், நாங்கள் எல்லா வாகனத்தை உள்ளே எடுத்துன்னு வருவோன்ட்டு 5 வாகனங்கள் தான் இவங்களுக்கு வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ஏராளமான எக்கச்சக்கமான வாகனங்களை உள்ளே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது கூட்டத்துக்கு நடுவில் இவங்களால பாருங்க, இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல வண்டியை கொண்டு போய் நிறுத்த முடியல. அப்படி நிறுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன நடத்தப்பட்டது? ஐயோ, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி எங்கள் கூட்டத்தை கலைச்சாங்கன்னு ஒரு பொருளை கலப்பினாங்க இல்லைங்களா? அந்த இடத்தில் உண்மையிலேயே லத்தி சார்ஜ் பண்ணலைங்க, கூட்டத்தை விளக்குறாங்க. போலீஸ் பாருங்க புஷ் பண்ணுறாங்க கூட்டத்தை. யாருக்காக புஷ் பண்ணி விளக்குறாங்க? இடம் வேணுன்றதுக்காக. எதுக்காக இடம் வேணும்? வண்டியை நிறுத்தத்துக்காக. வண்டிக்குள்ளே இவங்க உட்காந்துருக்கிறாங்க. புஷி ஆனந்தில் இருந்து ராஜ்மோகனில் இருந்து எல்லாருமே பாருங்கள் வண்டிக்குள்ளே ஒவ்வொருத்தர் நின்றுக்கிறாங்க. ஒருத்தர் வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, இன்னொருத்தர் வண்டிக்கு மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கு முன்னாடி தான் கூட்டத்தை விளக்குறாங்க போலீஸ். ஓரமாக போங்க, இடம் விடுங்கன்ட்டு. ஏங்க ஆதவஜினா கூட மைக்கில் இருந்து கத்துனாரு, ஒரு 50 மீட்டர் எல்லாரும் பின்னாடி போங்கன்ட்டு. அதுவும் எப்படி இருந்த கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை உள்ளே ஏற்றி வழியை விடுங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் வண்டியை நிறுத்தும் போது இப்படி 2ஆ பிரித்து விடுறாங்க. அப்படி பிரியும் போது இடம் இருக்கிறவங்க ஓரமாக போயிட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு முட்டின் மோதி நின்றுறாங்க. ஆனால் இடம் இல்லாத சமயத்தில் அந்த இடத்துல எங்கே போவாங்க? ஒரு பக்கம் பாருங்க, ஓரளவுக்கு இவங்க புஷ் பண்ண உடனே பிரிஞ்சு போயிட்டு அங்கே நின்றுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஜெனரேட்டர் வச்சு. ஆனால் பின்னாடி போங்கன்னு போலீஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. இவர்கள் வாகனம் வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே அப்படி பார்த்துனே இருக்கும்போது தான் பின்னாடி போங்கன்னு இவங்களே தான் விளக்குறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க. அப்படி புஷ் பண்ணும்போது இடம் இருக்கிறவங்க ஓரமாக போயிடுறாங்க, இடம் இல்லாதவங்க தான் மாட்டுறாங்க. அந்த ஜென்ரேட்டர் பாயிண்ட்டை அடித்து உடச்சி உள்ளே போகிறாங்க. மேற்கொண்டு இருக்கிறவங்க கூரையெல்லாம் பிச்சுன்னு மேலே போகிறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் தகர ஷீட்டு மேலாம் ஏறி நின்றுருக்காங்க. மரத்து கிளையெல்லாம் பிடிச்சி தொங்கி நிற்கிறாங்க.
இந்த கூட்டம் புஷ் பண்ண உடனே இடம் இல்லாமல் போனாங்க இல்லைங்களா, அவங்க மேலே ஏறி அந்த தகடு ஷீட்டு மேலே ஏற்கனவே இருந்த கூட்டத்து மேலே விழுந்து பாரம் தாங்காமல் தான் பாருங்கள் அந்த தகடு ஷீட்டு பிச்சுக்கின்னு மரக்கிளையெல்லாம் முறிச்சிக்கின்னு கீழே விழுந்து ஓரமாக நின்றாங்க பார்த்தீங்களா. பெண்கள் குழந்தைகள் அவங்க மேலே விழுந்து அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும் மரணம் ஏற்படுவதற்கு இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க. போலீஸ் துணையோடு 41 பேரை கொன்று குவித்தார்கள்னு இத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் குற்றம் சாட்டுவதை காட்டிலும் அன்றைக்கே இறங்கி வந்திருக்க வேண்டியது. என்னங்க இது, என்னப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எங்களை பார்ப்பதற்காக இருந்த கூட்டத்தை எங்கள் வாகனம் வர வேண்டும் என்பதற்காக புஷ் பண்ணுறீங்களா, தள்ளுறீங்களா, லத்தி சார்ஜ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் தப்புங்க. நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல நின்று பேசுகிறோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் அவங்க நிற்கிற நிலையில் அப்படியே நிற்கட்டும்ட்டு இறங்கி வந்து யாராவது சொல்லிக்க வேண்டியதானே. மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோ வாகனங்களை உள்ளே கொண்டு வரும்போது போலீஸ் கூட்டத்தை விளக்கும் போது சும்மாவே ஏசி போட்டுட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இப்போ வந்து குத்துது குடையுது, நாங்கள் மக்கள் பக்கம் நிற்கிறோம், போலீஸ் துணையோடு 41 பேரை கொன்று குவித்தார்கள்னு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை போலீஸ் மேலே தூக்கி இத்தனை நாட்கள் கழித்து போடுவதற்கு பதிலாக கொஞ்ச நேரம் கூட்டத்தை நிறுத்திட்டோ அல்லது போலீஸ் கூட்டத்தை விளக்கும் போதோ இறங்கி வந்து யாராவது கூட்டத்தை பக்கம் நின்றுக்க வேண்டியதானே. இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, நாங்கள் நிற்கிற இடத்துல நின்றுக்கிறோன்ட்டு ஏன் பண்ணலைங்க? முதலில் இவங்க காவல்துறை கிட்ட வாங்கின டைமே 3 முதல் 10 மணி வரைக்கும் தான். ஆனால் 12 மணிக்கே விஜய் அவர்கள் வருவார்னு புஷி ஆனந்த் அவர்கள் தான் அறிவிச்சார். 12 மணிக்கே விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு வருவார்னு சொன்னதை அடுத்து இவங்க காலையிலேயே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, குவிகின்ற கூட்டத்தை பாதுகாப்பதற்கு இவங்க கட்சியோட ஆர்கனைசேஷன் ஏதாவது பண்ணாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா? சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்களா? இல்லைன்றாங்க. அந்த பகுதியில் கடை வச்சிருக்கிறவங்களே பாருங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். காலையில் 10 மணிலேருந்து நிறைய பேர் 1-2 விஜய் வராங்க வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கூட்டமணிக்கு ஒரு 10 பேர் 20 பேர் போகிறாங்க. 11 மணி ஆச்சு, 10 50 பேர் 100 பேர் தண்ணி வந்தாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்தோங்க. தண்ணி இருக்க வரலாம் கொடுத்து தீர்ந்து போச்சு. தண்ணி தீர்ந்து போச்சு, ஜூஸும் தீர்ந்து போச்சு. 2-3 பேர் 12 மணி 1 மணி ஆனால் மயக்கமாக இருக்குங்க வந்து இங்கே விழுவுறாங்க, அந்த வாசப்படியில் விழுவுறாங்க. கூட்டம் தாங்க முடியல, என்னால் உள்ளேருந்து ஒன்றுமே எடுத்து கொடுக்க, ஜூஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம மாட்டேங்கிறாங்க, ஃப்ரிட்ஜே திறந்து போட்டுருங்க. ஏராளமான கூட்டத்தை மூச்சு விட முடியாத அளவுக்கு ஏராளமான கூட்டத்தை செட்டப் பண்ணி கூட்டிட்டு தண்ணி ஏற்பாடு பண்ணாமல் போனது யார் காரணங்க? சாப்பாடு கொடுக்காம போனதுக்கு யார் தப்புங்க? திமுக தான் சாப்பாடு கொடுக்காதீங்க, தண்ணி ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா? இல்லை 3 மணி முதல்னு டைம் வாங்கிட்டு 12 மணிக்கே வருவார்னு பொய்யான டைமை திமுக தான் சொல்ல சொன்னாங்களா? இல்லை வர நேரமே அந்த கட்சி தலைவர் ஏர்போர்ட்டுக்கு வர நேரமே பாருங்க 1 மணி நேரம் தாமதமாக வர சொல்லி திமுக தான் சொன்னாங்களா? ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாத்தையுமே தப்பா பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி ஏதாவது ஒரு பழி அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டு சிம்பதியை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது ஜெயிக்க முடியுமான்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் இருந்து இறுதி நேரம் வரைக்கும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்கள் கழுத்தையே நெரிச்சு அந்த 41 ஆத்மாக்களின் கண்ணீர் தான் கரூரில் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் போச்சுன்ட்டு உங்களை பார்த்து கேட்டா, எதிர்கட்சிகள் கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் நெரிசல் எப்போ இருந்து ஏற்பட தொடங்கியது? இவர்களின் வாகனங்கள் உள்ளே வந்ததற்கு பிறகுதான் அந்த இடத்துல பிரச்சனை தொடங்குது. அப்போ அந்த இடத்துல வாகனங்களை கொண்டு வந்தது யாரு, கொண்டு வர சொன்னது யாருன்றதெல்லாம் பாருங்க. அந்த இடத்துல பேஸான ஆதாரம், அந்த ஆதாரத்தை எடுத்து போட்டுருங்க. பார்த்துக்கங்க, எங்கள் வாகனத்தில் போலீஸ் தான் எங்களை உள்ளே வர சொன்னாங்கன்ட்டு ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் இருக்குங்க, எடுத்து போட்டிருக்க வேண்டியதுன்னு. ஆதாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஏன் கொடுக்கல? உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் வாகனம் வரத்துக்காக சும்மா நின்று இந்த கூட்டத்தை வண்டி வரத்துக்காக கூட்டத்தை வந்து போலீஸ் புஷ் பண்ணி தள்ளுறாங்க. அப்படி புஷ் பண்ணி தள்ளுறத கண்கூடாக இவங்க பார்த்துன்னுக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி எதுவுமே யாருமே கேட்காம போயிட்டீங்களே, இதுக்கு முக்கிய மூல காரணம் நீங்கள் தான்ட்டு அந்த 41 ஆத்மாக்களின் கண்ணீரால் தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? அவங்க சாபம் தான், அவங்க பாவம் தான் உங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணிச்சான்ட்டு எதிர்கட்சிகள் கேட்பாங்களே. இப்போ டிவிக்கு கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வேனுக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்ட்டு அவருக்கே தெரிஞ்சு போச்சு, நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, வேடிக்கை பார்த்துக்கிறாரு. அவர் கண்ணுக்கு முன்னாடி தான் பாருங்க உசுர பணையம் வச்சு யாரோ பாருங்க உசுர பணையம் வச்சு காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதை அவர் வேடிக்கை பார்த்துக்கிறாரு. என்னப்பா என்ன நடக்குது இங்கே? நான் ஹீரோவாச்சே, என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடப்பதா? வேலாயுதம் படத்தோட ஹீரோ மாதிரி பறந்து எல்லாரையும் காப்பாற்றுறேன்ட்டு இறங்கி வரலனாலும் அட்லீஸ்ட் அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்ததுன்ட்டு எட்டியாவது பார்த்துக்கலாம் இல்லைங்களா? தொங்கினுக்கிறாங்க, உசுறு போக போகுது, யாரோ காப்பாற்றினுக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துனுக்கிற அந்த வேடிக்கை தான் உங்களுக்கு வினையாக மாறி 41 உயிர்களின் கண்ணீர் விட்ட சாபம் உங்களோட தோல்விக்கு காரணம்ட்டு எதிர்கட்சிங்க கேட்பாங்களே சார். வாய் பேச முடியாத ஒருவர் மாற்றுத்திறனாளி கரூர் சம்பவ சமயத்தில் அங்கே தான் இருக்கிறாரு. அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் செய்கை மூலமாக விவரிக்கிறார். நாடு முழுக்க பத்தி எரிஞ்சது அந்த காணொலி, நேஷனல் மீடியாக்கெல்லாம் போச்சு. அவர் பேசிட்டு இருக்கிற அவர் செய்கை காட்டி என்ன நடந்ததுன்னு தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் 10 ரூபாய் பாட்டு தான் அங்கே பாடினுக்காரு. நாங்கள் உசுருக்கு போராடிந்த அந்த சமயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பாட்டு பாடிந்தீங்களே, அந்த கண்ணீர்
அவங்க விட்ட சாபம், அந்த ஆத்மாக்களின் பாவம் தான் நீங்க கரூர்ல ஜெயிக்க முடியாம போயிடுச்சுட்டு எதிர்கட்சிகள் கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க? கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்றதற்கு காரணம் கரூர் பாவம் தான் சொன்னா, கரூர்ல நீங்க ஜெயிக்க முடியாம போனதுக்கு என்ன பாவம்னு கேளுங்க சார். அந்த 41 ஆத்மாக்கள் உங்களை மன்னிக்கத்துக்கு தயாராகவே இல்லை என்பதற்கு ஆதாரம் தான் கரூர்ல உங்களால வெற்றி பெற முடியாம போச்சுட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்பா கரூருக்கு போகல, பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கலன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குங்க, கேஸ் இருக்குங்க, நாங்கள் போக முடியாதுங்க. இப்போ மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது, சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கும்போது 41 உயிர்கள் பறிபோனதுக்கு காரணம் கொன்று குவித்தது போலீஸ் தான், திமுக தான்ட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்போ அந்த ஆதாரத்தை கொண்டு போய் சிபிஐயில் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க சார், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, போலீஸை கையில் வச்சு தான் 41 உயிர்களை கொன்று குவித்தார்கள், சிபிஐ கிட்ட ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னா சோழி முடிஞ்சிடும் இல்லைங்களா? இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஆதாரம் இருக்குங்களா? இருந்தால் கொடுத்துருக்க மாட்டாங்களா? வழக்கம் போல பாருங்க, உருட்டுன்னு விட்டுறாங்க. சரி, உருட்டுறது கூட ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு உருட்டுறீங்க? திடீர்னு ஜெயிச்ச அன்னைக்காவது கரூருக்கு போயிருக்கலாம். யார் இப்போ உங்களை தடுக்க போகிறாங்க? சரி, போகலை. திடீர்னு என்ன கரூர் மேலே பாசம்? இத்தனை நாட்களாக கரூர் பக்கமே போகாம திடீர்னு கரூர் விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னங்க? இடைத்தேர்தல், கரூரில் இடைத்தேர்தல் வருது இல்லைங்களா? அதனால தான் பாருங்கள், அன்றைக்கு 12 மணிக்கு வருவார்னு அறிவித்த அவர் தான் 10ஆம் தேதி அன்று கரூருக்கு வரப்போகிறார்னு அறிவிக்கிறாங்க. வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் திடீர்னு கரூர் மேலே இவ்வளவு அக்கறை பாசம் பொங்குதுன்னு சொன்னால், இடைத்தேர்தல் வருது இல்லைங்களா? நம்ம உலக மகா உன்னதமான உத்தமர் எம்ஆர் பாஸ்கர் அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டதை தொடர்ந்து கரூர் தொகுதிக்கு பாருங்கள் இடைத்தேர்தல் வரப்போகிறது. அந்த இடைத்தேர்தலை எப்படியாவது ஜெயிக்கணும். முதல்ல தான் பாருங்கள் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போவும் பாருங்கள், அந்த 41 ஆத்மாக்களின் கண்ணீர் வந்து அடிக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் இப்போயே ஒரு அடி போடுறாங்க. கரூர் சம்பவத்துக்கு பின்னணியில் திமுக தான், போலீஸை வச்சு கொன்று குவித்தார்கள் இப்பயே பாருங்க, வேமா சூசோ இல்லாமல் எவ்வளோ பெரிய அநியாயமான அக்கறமான ஆதாரம் இல்லாத பொய்யை வாரி வீசுறாங்க. ஏன்னா அப்போ தான் பாருங்க, ஏதாவது ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இடைத்தேர்தலை எப்படியா ஜெயிக்க முடியுமான்ட்டு துரோகம் பண்ணிட்டு வந்துட்டாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் துரோகம் பண்ணிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் பாருங்க, அந்த துரோகம் பண்ண முகத்தோட கரூரில் போய் நின்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால பரிதாப முகத்தோடு போக வேண்டியதான். யாரை பார்க்கறதுக்கு வந்தாங்களோ அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரர்களே எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போன இவங்கெல்லாம் ஹீரோவா, ஆனால் பாருங்க ஓடி வந்து காப்பாற்றினவங்க வில்லனா. இது எப்படி இருக்கு? ஒரு குழு ஒன்று அமைச்சு காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டான வச்சுருக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னணி என்ன நடந்தது, எவ்வளவு போலீஸை வச்சு 41 பேரை கொன்று குவித்தார் ஸ்டாலின் அவர்கள்னு உண்மையை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி வெட்ட வெளிச்சமாக்குங்க. அதை விட்டு ஏன் சார் இன்றைக்கும் கதறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கலங்க, எதிர்கட்சிகள் கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? ஏற்கனவே பார்ட் 1 சாபம் கரூரில் உங்களை அடித்தது போதாதா? பார்ட் 2 சாபத்தின் மூலமாக கண்ணீர் அடி வாங்கத்துக்கு வந்திருக்கீங்களான்ட்டு மக்கள் கேட்பாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை இதற்கு முன்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களே கொடுத்துருப்பாங்களான்ட்டு நீங்களே கூட்டி கழிச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.